மனமும் மலைச்சுடலும் ஒரு அருமையான தலைப்பு ஆக்சுவலா. மனம் அப்படின்னாலே நமக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் நமக்கு என்ன மனம்னா என்ன. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த மனதோட தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். சில நேரங்கள் மனதோடு நம்ம மனதினால தான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஸோ மனம் பண்ற பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஒரு நாளைக்கு நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் தூங்குற வரைக்கும். ஸோ அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த மனதை அறியவும் இந்த மனதை பக்குவப்படுத்தவும் நம்ம நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் மகிழ்ச்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது சம்பந்தமா எனக்கு தெரிஞ்ச ஒரு சிற்றறிவு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மனம் என்றால் மனித மனமே மனித மனமே இன்றைய அமைதி அமைதியின்மைக்கு முக்கியமா காரணமா நமக்கு தோணுது. எங்க பார்த்தாலும் போர் நடக்குது, எங்க பார்த்தாலும் குற்றங்கள் நடக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா மனித மனம் ஒரு சரியான ஒரு நிலையில் இல்லாத ஒரு காரணத்தினாலதான் இந்த போர்கள், இந்த குற்றங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அதுக்கான முழு முதல் காரணம் என்ன அப்படின்னா மனிதம். இந்த நமக்குள்ள ஒரு அமைதியை உருவாக்கணும். ஆனா நம்ம மகரிஷன் சொல்லியிருக்காங்க, உலக அமைதிக்காக நம்ம போராடணும் அப்படிங்கிறது தனி மனித அமைதியிலிருந்து நம்ம நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த அமைதியை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித மனத்தை பலப்படுத்தணும், அதை ஒருமுகப்படுத்தணும். அது முக்கிய பணிவாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் அருட்தந்தை அவர்கள் இந்த மனவளக்கலை மன்றம்னு சும்மா ஸோ ஒரு அன்பிற்காகவும் ஆனந்தத்திற்காகவும் தான் ஒவ்வொரு ஜீவனும் நம்ம எங்கிக் கொண்டிருக்கிறோம். சந்தோஷமா இருக்கணும், ஒரு லட்சியம் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை இல்லாம வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த உயிர் இல்லை என்றால் நமக்கு மனம் இல்லை, அது உண்மை. ஆனால் உயிர் இருந்தும் மனம் செயல்படவில்லை என்றால் அது உயிருக்கு பயன். அதனால் உடலை காட்டிலும் உயிரை காட்டிலும் மிக முக்கியமானது மனம். ரிஷிக்கு இதோட மனதோட முக்கியத்துவம் அறிஞ்சுதான் மனவளக்கலை மன்றம் அப்படின்னு நம்ம மனவளக்கலைன்னு கொண்டு வந்தாங்க. கரிக்குலம் இல்லாட்டி உடல் வளக்கலைன்னு கூட கொண்டு வந்துருக்கலாம், உயிர் வளக்கலை. ஸோ மனதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது மகிழ்ச்சி அறிஞர்கள் போன்ற அறிஞர்கள் மனதை பற்றி நிறைய ஆய்வு செஞ்சு நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ மனதை பற்றி சில சிந்திப்போம். நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை இது மனசே சரியில்லை, மனசு ரொம்ப கஷ்டமா, மனசு நிம்மதியாவே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்கு, மன அமைதி தேவை, அதை நோக்கி தான். ஸோ மனம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்ற பார்த்தீங்கன்னா அறிவியல் என்ன சொல்றது, மூளைக்குள்ள ஒரு பகுதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆன்மீகம் அதை சொல்றது இல்லை, மூளையில இருக்கு. அது ஒரு சுக்குமமாக ஒரு மறைப்பொருள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுறோம். பொதுவாக மனம் என்பது சிந்திக்கப்படும், கண்ணுக்கு தெரியாத நம்ம இயக்கும் கருவிதான் மனம் அப்படின்னு. ஸோ நான் சொல்றதை சிந்திக்க முடியுதான்னு பாருங்க. நம்ம இன்னைக்கு ஏதாவது நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்டோம், இன்னைக்கு வீட்டுல வச்ச ஒரு சாம்பார், நல்ல தோசை வச்சு நாங்கள் நல்லா சட்டிகளை சாப்பிட்டோம்னா அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வச்சோம்னா எல்லாமே நமக்கு டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும். இதே இன்னொன்று நம்ம சிந்திக்க சொன்னோம்னா சீனால ஒரு டம்ப்ளிங்ஸ் குயின் அப்படின்னு ஒரு உணவு வகை இருக்கு. இதை உங்களுக்கு சிந்திக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால முடியாது. ஏன்னா அது நம்ம அதை சாப்பிட்டதும் இல்லை, அதை நம்ம அனுபவமும் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப இது அப்போ மனம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ மனம் என்பது ஐம்புலன்களால் நமக்கு ஏற்படக்கூடிய கண் காது மூக்கு நாக்கு ஆகியவற்றை பதிவுகள் தான் நம்ம அந்த பதிவுகள் தான் நம்ம பதிவுகள் தான் திருப்பி எண்ணங்களா நமக்கு மனதாக ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ மனம் எதை அதிகமாக சிந்திக்கிறது என்றால் நமக்கு கிடைத்த பதிவுகளை சிந்திக்கிறது. கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, மூக்கு நுகர்கிறது, நாக்கு சுவைக்கிறது, உடல் உணர்கிறது. இந்த ஐம்புலன்கள் வழியாக வெளி உலகத்தோடு புற உலகத்தோடு நம்ம தினமும் அன்றாடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அதோடு நம்ம உறவாடி கொண்டிருக்கிறோம். அதன் அனுபவங்கள் கருமையத்தில் நமக்கு பதிவாக மகிழ்ச்சி கொடுத்தது. ஸோ அகைன் பாத்தீங்கன்னா அது மனம் ஒரு எண்ணங்கள் குவியல் அப்படின்னு சொல்றேன். இந்த எண்ணம் சொல் செயல் இதோட வெளிப்பாடு எங்க இருந்து இருக்குன்னா மனதில இருந்து தான் வருது ஆக்சுவலி.
ஸோ அது ஸோ அப்படி பார்க்குறப்ப மனம் என்பது ஒரு அலை இயக்கம், ஜீவகாந்த அலை இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். புற உலகோடு நம்ம ஒவ்வொரு இந்த 5 புலன்கள் வழியாக தொடர்பு கொள்வது இதே வந்து அனுபவங்களுக்கு நம்ம பதிவு செய்வது, நம்ம பதிவு வந்து திரும்பியும் வந்து எழுச்சி பெற்று பதிவுகள் வந்து எழுச்சி பெற்று வெளிப்படுவதே மனம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்த நமக்கு எக்ஸ்பீரியன்ஷியல் உணவுபூர்வமாக நமக்கு தெரிந்து கொண்ட ஒரு பாடம். இது வந்து ஒரு உயிரின் படத்தை நிலையம் ஒரு விஷயம். ஸோ மனதோட செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லலாம். ஸோ 2 செயல் தான் செய்யும். புலன்கள் வழியாக அனுபவங்களை கருமையத்தில் சுருக்கி வைத்து பதிவு செய்வது. பதிவு அங்கே போய் ஸ்டோர் ஆயிடுது, கருமையில் ஸ்டோர் ஆயிடுது. அந்த எண்ணங்களை விரித்து காட்டுது. அது எப்போ விரிச்சு காட்டுவோம் அப்படிங்கிறது இந்த 2 தான் வந்து அதோட ஆக்சுவல் ஃபங்க்ஷன் செய்யறது மனதின் செயல்கள். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, நம்ம ஏதோ ஒரு பார்க்கிறோம். ஆக்சுவலா இந்த ஒரு பசுவை பார்க்கிறப்ப அந்த பசுவோட முழு உருவம், அந்த பசுவோட குணம், அந்த பசு எப்படி இருக்கும், எத்தனை கொம்பு இருக்கும், எந்த கலர்ல இருக்கும், எப்படி அது அம்மானு கத்தும், இது எல்லாமே வந்து அதை பார்க்கிறப்ப அப்படியே ஸ்டோர் ஆகி அப்படியே அதோட பின்பம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிட்டு அது திரும்பியும் நம்ம அடுத்த அதே பசுவை பார்க்கிறப்ப திரும்பி அந்த பசு அந்த பார்த்த எண்ணம் வந்து திரும்பி வச்சு நமக்கு பிடித்த பாடலை கேட்டு ஒரு இளையராஜா பாட்டு நம்ம கேட்டிருப்போம். அது திரும்பியும் வந்து நம்ம கேட்கிறப்ப ஏதோ ஒரு சின்ன நமக்கு பிடித்த பாடல்கள் 10 அப்படின்னு கேட்கிறப்ப ஒரு ஏதோ ஒரு பிசுசில பாட்டு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் சின்ன வயசுல கேட்கிறப்ப திரும்பியும் ஏதோ ஒரு கல்யாண வீட்டுல போறப்ப கேட்கிறப்ப அந்த சின்ன வயசு ஞாபகம் நமக்கு வரும். அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பதிவுகள் வந்து நம்ம அந்த நேரத்துல வந்து அந்த பாட்டுல இருக்கிறப்ப நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நம்ம ஏதோ ஒரு வகையில வந்து அந்த அனுபவம் வந்து நம்ம மனசு நம்ம ஸ்டோர் ஆயிருக்கும். திரும்பி அந்த பாட்டு கேட்கிறப்ப அந்த நிகழ்ச்சிகள்லாம் திரும்பி வரும். இந்த சின்ன வயசுல இந்த பாட்டுக்கு நம்ம டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிடித்த பாடலுக்கு பிடித்த உணவை சாப்பிடும். இது எப்பவுமே நமக்கு எங்க போனாலும் நம்ம வெளியே பயணம் போறப்ப நம்ம எதாவது சாப்பிட்டுட்டு இருப்போம். என்ன இருந்தாலும் அம்மா பண்ண சாம்பார் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த அதை யோசிச்சாலே அதை சொல்றப்பே வந்து அவங்க செஞ்ச சாம்பார் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மைண்ட். இது எப்படி வருது? இது எல்லாமே அந்த பதிவுகள் மூலமா நமக்கு திரும்பியும் வந்து அந்த ஒவ்வொரு தடவையும் சாப்பிடுறப்ப அந்த அலை இயக்கம் திரும்பி எழுச்சி பெற்று நம்ம கண்மண் வந்துருது. அது வந்து இது வந்து பிடித்த உணவு சாப்பிடுது. நறுமணம் இருக்கிறது. ஒரு மல்லிகைப்பூவை நினைத்தாலோ ஒரு ரோஜா பூவை நினைத்தாலோ அது மனம் வந்து நமக்கு இப்ப கூட நம்ம நல்ல சுவாசிப்படுத்துறது. ஒரு இறைவனுக்கு ஒரு மாலை சாப்பிட்றப்ப மல்லிகைப்பூ அது ஒரு ரோஜா பூ மாதிரி அதோட மனம் வந்து இப்ப கூட நம்மளால நுகர முடியும். அதுவும் அது வந்து தோழின் மூலம் ஏதோ ஒரு வலி ஏற்பட்டது. வலி நம்ம அடிப்பட்டது. அந்த ஒரு நிகழ்ச்சியை நினைக்கிறப்ப மீண்டும் அதை அழுத்தம் வந்து இதெல்லாமே நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 புலன்களால் உணர்ந்தவை இது வந்து உருவங்கள் குணமாக கருமையத்தில் அப்படியே நமக்கு சுருங்கி இருப்பாங்க. திரும்பியும் வந்து அதற்கு ஏற்ற நிகழ்வுகள் நடக்கிறப்ப அந்த கருமையத்தில் இருந்து ஒரு அலையை எழுச்சி பெற்று நமக்கு கண்முன் வருது. சம்டைம்ஸ் நம்ம யோசிக்கிறோம், இதெல்லாம் நமக்கு எதையும் நான் நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னா எல்லாமே வந்து சில பதிவுகள் வந்து எந்த அடுத்து நம்ம பேசப்படுறது வந்து எந்த ஃப்ரீக்வன்சில போய் ஸ்டோர் ஆகுது, ஏன் எல்லாமே வந்து நமக்கு திரும்பி வர மாட்டேங்குது, எந்த ஃப்ரீக்வன்சில எந்த சூழல்ல வந்து போய் ஸ்டோர் ஆகுது. 5 புலன்கள் வந்து உணர்ந்தவை உருவங்கள் குணமாக கருமையத்தில் சுருங்கி இருப்பாக இருக்குது. தேவை சூழ்நிலை பழக்கம் பிறர் மனம் தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகள் இது எல்லாமே வந்து இந்த கருமையத்தில் இருக்கும் அனுபவ பதிவுகள் வந்து தூண்டப்பட்டு மூளையின் வழியாக ஜீவகாந்த அலையாக எண்ணமாக எண்ணங்களின் தொகுப்பே வந்து மனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மனதோட 3 நிலைகள் இருக்கு. 3 நிலைகள் பார்த்தீங்கன்னா, மேல் மனம், அது புறமனம்னு சொல்றோம். நடுமனம் அப்படிங்கிறது வந்து சப்கான்சியஸ் மைண்ட். மேல் மனம் அப்படிங்கிறது வந்து கான்சியஸ் மைண்டு. நடுமனம் அப்படிங்கிறது வந்து சப்கான்சியஸ் மைண்டு. அடிமனம் அப்படிங்கிறது வந்து சூப்பர் கான்சியஸ். ஸோ பொதுவாகவே
முக்காவாசி மனிதர்கள் வந்து நம்ம புறமணத்துல தான் இயங்கிட்டு இருக்கோம். அது புறமணத்துல ஏன் இயங்குறோம் அப்படிங்கிறப்ப வந்து புறமணம் வந்து நம்ம கர்மேந்திரியங்கள் என்றும் ஞானேந்திரியங்கள் என்றும் அதன் வழியாக செய்கிற செயல்கள், அந்த செயல்கள் அந்த பதிவுகள் எல்லாமே அதோட மன இயக்கம் தான் வந்து புறமணத்துல வந்து பதிவு செய்யும். ஆனா நமக்கு நடுமணம் வந்து சப்கான்சியஸ் மைண்ட். அது வந்து இந்த புறமணம் இந்த கர்மேந்திரிய பதிவுகள் செய்வதால் தொழில் செய்வதால் ஏற்பட்ட அறிவின் அனுபவங்கள், இது வந்து எசன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து சாரம். அந்த அறிவின் அனுபவங்கள் வந்து மூளையில் பதிவாகின்றன. இது வந்து நம்ம நடுமணத்தில் வந்து நமக்கு பதிவாகும். அடிமனம் வந்து சூப்பர் கான்சியஸ் மைண்ட். இது வந்து சூக்மமாக கருமையத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ஸோ நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த சப்கான்சியஸ் மைண்டை தான் வந்து நம்ம ட்ரெயின் பண்றதே இல்லை. எப்பயுமே வந்து நம்ம மேல்மன புறமணத்தில் அந்த லெவல்ல தான் வந்து நம்ம இயங்கிட்டு இருக்கோம். எப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகிறோமோ, அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எப்போ ட்ரெயின் பண்றோம் அப்படிங்கிறது தான் அந்த நடுமணம் வந்து ரொம்ப முக்கியமாக நமக்கு படுது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நல்ல செயல்கள், நல்ல பழக்கங்கள் வந்து எந்த எந்த நேரத்தில், எந்த இயக்கத்தில், எந்த ஃப்ரீக்குவன்சியில் நம்ம போய் அங்கே உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தவங்கள் நம்ம மகிழ்ச்சி கொடுத்த எல்லா பயிற்சிகளுமே அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி நம்ம ட்ரெயின் பண்றது அப்படிங்கிறது வந்து அதுதான் நம்ம பண்ணிட்டு. ஸோ இது வந்து நம்ம செய்யும் செயல்கள் அறிவாக போய் ஸ்டோர் பண்றப்ப எது சரி எது தவறு அப்படிங்கிறது தெரியும். இது தெரியாம தான் வந்து நம்ம மேல் மனதோடு இருக்கிறப்பதான் வந்து நம்ம உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தான் வந்து எல்லாமே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சில பேர் கேட்பாங்க, என்னால ஃபோக்கஸ் பண்ணவே முடியல, என் மனம் வந்து எதுலயும் நிலையாக இருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் வந்து ஒரு குரங்கு. அது எப்படி ஒரே இடத்துல மனதை அடக்க நினைத்தால் அதையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து மனதை எப்படி அறியணும் அப்படின்னு நம்ம ஒரு அமைதியான நிலைக்கு போக போக என்ன அலைகள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா குறைய நம்ம அதை அறியக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மன அலைச்சூழல் அதை பத்தி தான் நம்ம ஸோ இந்த மனம் இயங்கிட்டு இருக்கு. மனம் எந்த அலைச்சூழல்ல இயங்குது அப்படின்னு ஒரு இது. காலையில எந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் போறப்ப வந்து வேக வேகமா போயிட்டு இருப்போம். நம்ம என்ன பண்றோன்னே நமக்கு தெரியாது. திடீர்னு நம்ம ஆஃபீஸ் போயிடுவோம். கடைசியில பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸோட நம்ம டெஸ்கோட கீ வந்து மறந்து போய் வச்சுட்டு வந்திருப்போம். அது எந்த மன அலைச்சூழல நம்ம வச்சோம், நம்ம எப்பயுமே வைக்கிற இடத்துல வைக்காம ஏதோ ஒரு எண்ணம் இருக்கிறப்ப அதை வைக்கிறப்ப அது நம்ம மனசுல பதிஞ்சிருக்காது. திரும்பியும் நம்ம எடுக்க மறந்துருப்போம். பெரும்பாலும் வந்து நம்ம அந்த இது வந்து நம்ம இந்த ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே தான் நம்ம தினமும் காலையில் வந்து அதுதான் வந்து பெரும்பாலான மக்களின் ஒரு இயல்பு நிலையாக மாறிடுச்சு. இந்த அலைச்சுழல்களை வந்து மென்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். அது வந்து எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்னு விஞ்ஞான கேள்வியின் மூலமாக நம்ம மனிதன் வந்து ஸோ இது வந்து 4 நிலைகளா அலைச்சுழலை பார்க்குறோம். பீட்டா அலைகள் அப்படின்னு சொல்றப்ப 40 முதல் 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட்னு சொல்லுவோம். 14 இருந்து 40 வரைக்கும். இந்த இந்த சைக்கிள் இந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிறப்ப அது வந்து உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்கள் தான் நமக்கு எப்பயுமே. ஒரு சாதாரண மனிதன் ஒரு கோபம் வர்றப்ப, ஒரு உணர்ச்சி வர்றப்ப, ஒரு கத்துறப்ப, அந்த ரியாக்ட் பண்றப்ப எப்பயுமே ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தான் வந்து இது 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். நம்ம மகிழ்ச்சி கொடுத்த தவங்கள் மூலியமாக இப்போ வந்து நம்ம தவம் ஆர்த்தி நீங்க தெரியும் பண்றப்ப அடுத்த நிலைக்கு நம்ம உயர்வதற்கான ஒரு வழிமுறை. ஸோ ஆல்பா வேவ் ஆல்பா ஸ்டேஜ்னு பார்க்குறப்ப 8 முதல் 13 வரை நம்ம இருக்கோம். 13 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கும் சமயத்தில் தூங்காமல் விழிப்பு நிலையோடு இருக்கும் நிலை இந்த உணர்ச்சி நிலையிலிருந்து அமைதி நிலைக்கு நம்ம இருக்கும். இங்கதான் வந்து மனம் கொஞ்சம் அமைதி அடையுது, நம்ம முன்னேன்னு சொல்ல தெரியுது. நம்ம எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றோம். இதுக்கு உண்மையிலேயே நம்ம பதில் சொல்லணுமா வேண்டாம், பேசாம நம்ம அமைதியா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு நம்ம பார்க்கிறோம். தீட்டா நிலை அப்படிங்கிறது வந்து இன்னும் ஆழ்ந்த புரியாதை பிரபஞ்சம் அளவுக்கு நம்ம மனம் விரியுது. விரிகிறப்ப வந்து நிறைய விஷயங்கள் உண்மைகள் புலப்படும். எதற்கு நம்ம எதற்கு என்னென்னலாம் செய்யணும், எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படிங்கிற எல்லாமே வந்து நமக்கு கண்ணுங்காடி நமக்கு தெரியும். ஸோ அப்ப இன்னுமே நமக்கு வாழ்வு சிறப்பாக இருக்கும். நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து வந்து டெல்டா, அது வந்து 1 முதல் 3
இது வந்து சுத்தவெளி. நம்ம இறைநிலையோடு கலந்து விடும் மனமானது இறைநிலையோடு கலந்து விடும் நிலையே சமாதியை இறைத்தன்மை அடைகிற ஸ்டேஜ். கண்டிப்பா இது வந்து மகரிஷி போன்ற ஞானிகள் நம்ம செய்வோம். கண்டிப்பா நம்மளும் ஒரு இறைத்தன்மையை போக முடியும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையின் நோக்கம். வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னா இறைநிலை உணர்தல், இறைநிலையை அடைதல். ஸோ நமக்கு தவங்கள் செய்ய எந்த நிலையில நம்ம இருக்கிறோம் 14 to 40 சைக்கிள்ஸ் வந்து ஆல்பா அலைக்கு அடுத்த வகை. ஸோ தீட்டா டெல்டா. இப்போ ஒவ்வொருவரையும் நம்ம கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா தவங்கள் திரும்ப திரும்ப செய்து நம்மளோட அலைச்சூழல் எந்த அளவுக்கு இருக்கு, இந்த அலைச்சூழல் எந்த அளவுக்கு கம்மிப்படுத்த முடியும் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அமைதி தேடுற அமைதி நமக்கு மற்றும் வாழ்க்கையில் நமக்கு எந்த வித பிரச்சனை இருந்தாலும் ஈஸியா நமக்கு அதை பேஸ் பண்றதுக்கான ஒரு இது நமக்கு கிடைச்சிடும். மனதை நுண்ணிய அலைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல. இப்போ மாணவர்கள் பொதுவாக இப்ப தேர்வு அது வந்து 18 அலைச்சூழல்ல இருக்கு. ஸோ அவங்க வந்து படிச்சது எல்லாமே மறந்துடுவாங்க. கொஞ்ச நேரம் அவங்க வந்து கொஞ்சம் அமைதியா நிதானமா படிக்கிறப்ப அப்பதான் வந்து அவங்களுக்கு படிச்ச என்னென்ன படிச்சோ அது திரும்பி அப்படியே ரீகேப் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம கோவப்படுறப்ப ரொம்ப உணர்ச்சி கத்துறப்ப இது எல்லாமே வந்து 20க்கும் அதிகமான அலைச்சூழல் வந்து அந்த ஸ்டேஜில் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து மனிதனாவே இருக்க மாட்டாங்க. இந்த 40 மோர் தென் 40 அலைச்சூழல் இருக்கிறப்ப மரணம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ எந்த ஒரு செயல் எந்த அலைச்சூழலிலும் அதிக முறை செய்யப்பட்டதும் அந்த அலைச்சூழல் வந்து வலுப்பெற்று அப்படியே நிற்கும். அதனால்தான் அது எந்த ஒரு செயலும் பழக்கமாகி விடும்போது திரும்பவும் அதற்கேற்ற எண்ணங்களே திரும்பி வர்றப்ப வந்து அந்த பதிவுகள் வந்து திரும்பியும் எழுச்சி பெற்று நமக்கு முன்னாடி நிற்கும். அதுல இருந்து வெளியில வர முடியாது. ஸோ இதுதான் வந்து அடிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். மொபைல் அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா தினமும் உங்களை ஸ்கிரீன் டைம் பார்த்தோம்னா 5 மணி நேரம் இருக்கு பசங்களுக்கு. என்ன அதே மாதிரி மற்றவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கு. ஏன் அப்படின்னா அடிக்ஷன். ஏன்னா பழக்க பதிவுகள் நம்மகிட்ட இருக்கு. நம்ம சும்மா இருக்கிறப்ப ஏதோ ஒரு யூடியூப்ல பார்க்கலாம், சும்மா இருக்கிறப்ப ஒரு இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம் அப்படிங்கிற கை ஆட்டோமேட்டிக்கா போடுறது. ஏன்னா ஸோ இது எல்லாமே வந்து பதிவுகள் எழுச்சி பெற்று நம்ம வந்து தூண்டு செய்யுது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஸ்மோக்கிங் இது எல்லாமே வந்து ஒரு இது ஏன் அப்படின்னா இந்த பதிவுகள் எல்லாம் வந்து நமக்கு நம்மளை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போய் விடுது. இதனாலதான் நம்ம வாழ்க்கை வந்து அமைதி இல்லை, நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். இதற்கு என்ன என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சேந்திரிய தவம். அதுவும் பஞ்சேந்திரிய தவம் இன்னைக்கு பண்றப்ப நம்ம ஒவ்வொரு நம்மளோட இந்திரியங்களையும் எந்த அளவுக்கு நம்ம நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எது சரி எது தவறு அப்படிங்கிற உணர்வு நமக்கு கிடைக்கும். இந்த தவம் திரும்ப திரும்ப நம்ம செய்ய நமக்கு வந்து அந்த பதிவுகள் வர்றப்பையும் இது இந்த நம்ம இந்த நேரத்துல வந்து நம்ம எங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரிகர் நமக்கு எடுக்கணும்னு ஒரு ட்ரிகர் இருக்கும். அதே மாதிரி இங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரிகரும் இப்ப கூடவே தவம் பண்றப்ப அந்த அகத்தவத்தின் போது இந்த உயிர்மேல் தவம் செய்து மன அலச்சூழலை குறைக்க பழக்கப்பதிவுகள் வந்து விழிப்பு நிலையோடு விளக்கப்பதிவுகள்லாம் மாறும். அப்பதான் இந்த விளக்கப்பதிவுகள் வந்தாலே வந்து நமக்கு ஒரு அமைதி கிடைச்சிடும். அமைதி தனி மனித அமைதி கிடைச்சா குடும்ப அமைதி கிடைக்கும். குடும்ப அமைதி கிடைச்சா சமுதாய அமைதி, உலக அமைதி. மகரிஷி கண்ட உலக அமைதி வந்து கண்டிப்பா நம்ம கண்டிப்பா இருக்க முடியும். அதனால மனம் ரொம்ப முக்கியமானது. நம்ம தினமும் தினமும் கவனம் செய்து வாழ்வில் நல்ல ஒரு வாழ்க்கை